ராம் நாராயண ராம். இன்றைய காலத்தில் ஒவ்வொருவரும் தாமாகவே தங்களை அறிந்து கொண்டால், பரம்பொருளை உணர்ந்தால் மற்றும் இயற்கையுடன் தங்களை இணைத்துக் கொண்டால் அனைத்து தடைகள், பிரச்சனைகள், பயங்கள் ஆகியவையிலிருந்து விடுபடலாம். இதற்காக ராம் நாராயண ராம் எனும் நாமத்தை ஜபிக்க வேண்டும். ராம் நாராயண ராம். இந்த மந்திரத்தின் உட்பொருள் ஆழமானது. ரா என்பது சிருஷ்டியில் திரியும் சக்தியை குறிக்கிறது. என்பது நமக்கு கடவுளை முழுமையாக காணும் தெய்வீக திருஷ்டி இல்லை என்கிற உண்மையை சுட்டிக்காட்டுகிறது. எனவே ராம் என நாமத்தை சொல்வதன் மூலம் நாம் முழு பிரபஞ்சத்தையும் அழைக்கின்றோம். அதன் பிறகு நாமம் நாராயண இதில் நா என்பதின் மூலம் பிரபஞ்சத்தில் திரியும் அணுக்கள், அணுபெரு அணு, நட்சத்திரங்கள், கேலக்சிகள் எல்லாவற்றையும் நாங்கள் அழைக்கிறோம். ரா என்ற சொல்லும் மீண்டும் வருகிறது. அதன் பொருள் நீங்கள் முன்பே பார்த்தீர்கள். ஏ என்பது 5 மூலத்தத்துக்களை ஆகாயம், பூமி, நீர், காற்று மற்றும் நெருப்பு ஆகியவற்றை உள்ளடக்குகிறது. ந என்பது பரபஞ்சத்தில் உள்ள எண்ணற்ற அற்புதங்களை, இன்னும் அறிவியலால் கண்டுபிடிக்கப்படாத பொருட்களையும் குறிக்கிறது. அதாவது ராம் நாராயண ராம் என்ற நாமத்தை ஜபிப்பதன் மூலம் நாம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் அழைக்கிறோம், வணங்குகிறோம், அனைத்தையும் வாழ்த்துகிறோம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் நமஸ்காரம் செய்கிறோம். இப்பொழுது கலியுகம் காலமாக இருக்கிறது. சத்திய யுகத்தில் மனிதர்களின் ஆயுள் 1,00,000 ஆண்டுகள் இருந்தது. அவர்கள் கடும் தவம் செய்தார்கள். பிறகு திரேதா யுகம் வந்தது. இதில் ஆயுள் குறைந்தது. ஆனால் யக்ஞம் மற்றும் ஹவன்கள் முதன்மையாக இருந்தன. துவாபர யுகத்தில் இன்னும் குறைவான ஆயுளுடன் காதலின், பாசத்தின் செய்தி பரவியது. இப்பொழுது நாம் வாழும் கலியுகத்தில் மனிதன் சதுர்வித வாழ்விலும் 100 ஆண்டுகள் கூட வாழ முடியவில்லை. அதனால் ஒரு மனிதன் சுமார் 60 வயது வரை வீட்டும் குடும்பமும் வேலைவாய்ப்பும் பற்றித்தான் சிந்திக்கிறான். அதற்கப்புறம் தியானம் செய்யவோ ராமநாமத்தை ஜபிக்கவோ அவனுக்கு அதிக நேரம் இருக்கவில்லை. துளசிதாஸ் ஜி கூட சொன்னார், கலியுகத்தில் ராமநாமமே ஒரே அடைமொழி. உங்கள் துயரம், நோய், தடைகள் அனைத்தும் ராமநாமத்தால் போகும். ஒவ்வொரு அணுவிலும் வீற்றிருக்கும் அதே ராமன்தான். அந்த ராமநாமம்தான் ராம் நாராயண ராம் ஆக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் அனைவரும் ஜபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதனால் எவ்வாறு நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை பாருங்கள். ராம் நாராயண ராம் என்ற நாமத்தில் அமைதி உள்ளது, சக்தி உள்ளது. இது உங்களுக்கு உள்ளூர்ஜா அளிக்கிறது. உங்கள் செயல்களை வெற்றிகரமாக செய்ய உங்களை தயார் செய்கிறது. உங்களை பிரபஞ்சத்தின் பரம்பொருளுடன் இணைக்கிறது. பல நேரங்களில் மனிதன் தன்னை மிகவும் சிறியவனாகவும் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாதவனாகவும் நினைத்துக் கொள்கிறான். வாழ்க்கையில் பல சிக்கல்கள் எதிராக இருக்கக்கூடும். அப்பொழுது அவன் மனம் கட்டுப்பாட்டில் இருக்காது. தன் அறிவின் குரலையும் கேட்க முடியாது. அப்போது அவன் நம்பிக்கை இழந்து விடுகிறான். அப்படி ஒரு நிலையில் தியானம், மெடிடேஷன் மிகுந்த பயனளிக்கிறது. தியானத்தின் மூலம் உங்கள் மனதை, அறிவை, உள்ளுணர்வை வலுப்படுத்தலாம். இவற்றை உங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியும். அதனால் ஒவ்வொருவரும் தியானம் செய்ய வேண்டும். உங்கள் மனமும் அறிவும் கட்டுப்பாட்டில் இருந்தால் பிரபஞ்சம் உங்களால் நல்ல செயல்களை மட்டுமே செய்யச் செய்யும். அதுவே உங்கள் தர்மமாக மாறும். தியானம் என்பது ஒரு வித ஒலி ஆற்றல், சவுண்ட் எனர்ஜி. இது நம் உடலில் இருக்கும் 50,000 கோடி உயிர்களுக்கு சோல் பார்ட்டிகல்ஸ் ஆற்றலை வழங்குகிறது. இதன் மூலமாக நம் உடல் வலிமை பெறுகிறது, உயிரை பெறுகிறது, சிந்திக்கும் திறன் மேம்படுகிறது. அதாவது இந்த ஒலி ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என பலர் கேட்பார்கள். இது இயற்கையிலிருந்து வருகிறது. இயற்கை, பிரபஞ்சம், ஆகாயம் இவைதான் எல்லாம். இவைதான் நமக்கு உயிர் அளிக்கின்றன, நம்மிடம் செயல்கள் செய்ய வைக்கின்றன. ராம் நாராயண ராம் என்ற நாமத்துடன் நீங்கள் இணைந்தால் நீங்கள் முழு பிரபஞ்சத்தையும் நினைவு கூர்ந்து விடுகிறீர்கள். இந்த பீஜ மந்திரத்தில் முழு பிரபஞ்சமும் அடங்கியுள்ளது. எனவே ராம் நாராயண ராம் எனும் ஜபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். செயல்களையும் தர்மத்தையும் பற்றிய கவலையை விட்டுவிடுங்கள். இந்த பீஜ மந்திரத்துடன் நீங்கள் இணைந்தவுடன் உங்கள் காரியமும் தர்மமும் உங்களை நோக்கி இயங்கத் தொடங்கும். ராம் நாராயண ராம்.